உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமா, நீதான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற வேலைக்காரியா? என்னது? இல்லங்க, நான் வேலைக்காரியெல்லாம் இல்ல. ஓ, தெரியும் தெரியும். சம்பளம் இல்லாம வேலைக்காரி ஒருத்தி வரா, அதனால நீ வேலைக்கு வர வேணான்னு என்ன சொன்னாங்க. இப்பதான் புரியுது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அட போமா, 8 வருஷமா இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இவங்கள பத்தி நல்லா தெரியும். என்ன மட்டும் வேலைக்கு வர வேணான்னு சொன்னது இல்லாம சமையல்காரி, தோட்டக்காரன் யாரையுமே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நானே சம்பள பணத்தை வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அக்கா, அம்மாக்கு உடம்பு சரியில்லை. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க, நான் அவங்க கிட்ட சொல்றேன். சரிம்மா, நான் சொன்னேன்னு அவங்க கிட்ட எதுவும் கேட்டுறாதீங்க. பெரிய இடத்து பொழப்பு நமக்கு எதுக்கு? சரி, நான் வரேன். தமிழ், ஏன் இப்படி பண்ண? உங்ககிட்ட நான் எவ்வளவு தூரம் சொன்னேன். அது ரொம்ப பெரிய ஸ்கூல். அங்க போனா நீ நல்லா படிக்கலாம், உன் லைஃபே மாறிடும்னு நான் சொன்னல. நான் சொன்னது எதையும் கேட்காம கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூல் சீட்டை நான் வாங்கினா அத போய் வேண்டான்னு திரும்பி வந்திருக்க. அதான் சொல்லுவாங்க, எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் வாலாட்டாம போகாதுன்னு. பாட்டி, என்னால அப்பாவையும் அம்மாவையும் விட்டு இருக்க முடியாது. எனக்கு உங்க எல்லார் கூடயும் இருக்கணும் பாட்டி. அப்பாவே என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுதாரு. என்னது? ஆதி அழுதானா? கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும்னு சொன்னல. நான் சின்ன குழந்தை தானே பாட்டி, எனக்கு தனியா இருக்க பயமா இருந்தது. இந்த வீட்ல என்ன நடக்குது? கண்டிப்பா அத்தை ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுது. எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க? குழந்தைன்னு கூட பார்க்காம தமிழ திட்டிட்டு இருக்காங்க. கடவுளே, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியலையே. ஆதி போற போக்க பார்த்தா நம்ம நினைச்ச விஷயம் எதுவும் நடக்காது போல இருக்கு. சீக்கிரமா ஆதி பாரதி ஆபீஸ் கூட்டு போறான். நம்ம வேடிக்கை தான் பார்க்க போறோம். என்ன சொல்ற அறிவு? அதான் பாரதிக்கு வீட்டு பொறுப்பை கொடுத்து வீட்டை விட்டு நகர விடாம பண்ணிட்டோமே. இது எவ்வளவு நாள்னு நினைக்கிறீங்க அத்தை? அப்பா சொன்னதுதான் சரி. எனக்கும் அந்த சந்தேகம் வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன பண்றதுதான் எனக்கு தெரியல. சரியா சொன்ன ஸ்வேதா, நானும் அதான் சொல்றேன். ஆதி பாரதி ஆபீஸ் கூட்டு போறதுக்குள்ள ஸ்வேதாக்கு ஆபீஸ்ல இருக்க எல்லா பொறுப்பையும் நிரந்தரமாக்கணும். அறிவு, சாரதா ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். ஸ்வேதாவுக்கு இந்த சொத்துல நான் கொடுத்த பங்கு அவ பேர்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாரதா குரூப் ஆஃப் கம்பெனில அவ ஒரு பார்ட்னர். அப்புறம் என்ன பிரச்சனை? ஆதி தாங்க பிரச்சனை. ஆதி நினைச்சானா ஸ்வேதாவை ஒண்ணுமே இல்லாம பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. நீ சொல்றதும் சரிதான் அறிவு. ஸ்வேதா, நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணி நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லி அவரால் எப்ப வர முடியும்னு கேளு. சரி அத்தை, நான் பேசுறேன். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சுத்தமா மறந்து போயிடுச்சுல. என்ன சொல்ற? பா, மாமா எனக்கு தானு அத்தை சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. எனக்கு மாமா வேணும். எனக்கு இந்த வீட்ல பாரதி மாமா கூட இருக்கிறது சுத்தமா சகிச்சுக்கவே முடியல. எனக்கு சொத்து ஷேர் எதுவுமே வேணாம். எனக்கு மாமா மட்டும் போதும். அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். இந்த வீட்ல நம்மள சுத்தி பெரிய சதியே நடந்துட்டு இருக்கு. அத்தை என்கிட்ட அவ்வளோ பாசமா பேசி வீட்டு பொறுப்பு அத்தனையும் என்கிட்ட கொடுத்தாங்களே, அப்ப அதெல்லாம் நாடகமா? இவங்களுக்கெல்லாம் ஏன் என்ன பிடிக்கல? ஆதிக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் இந்த ஸ்வேதா ஆதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நினைக்கிறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரணும். ஆதி அவரோட அம்மா என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டாங்கன்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சா அவர் உடைஞ்சு போயிடுவாரே. ஆனா வேற வழி இல்ல. இந்த விஷயத்தை ஆதி கிட்ட சொல்லிதான் ஆகணும்.
நான் ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் தெளிவா சொன்னனா இல்லையா? பிரச்சனை பண்ணணும் நீங்க வந்திருக்கீங்களா? என் பொண்ணு விஷயத்துல மட்டும் 2 பேரும் ஏதாவது கோக்குமாக்கு பண்ணீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். நான் என்ன சார் பண்ணட்டும்? என் பொண்டாட்டிக்கு அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. கேள்வி கேட்க வந்திருக்காங்க. கேள்வி கேட்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார். அவங்க கிட்ட பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, கல்யாணங்கிறது நாம முடிவு பண்ணி நடக்கிறது இல்ல. நடந்தது நடந்து போச்சு. இனி அடுத்தது என்ன நடக்கணும்னு நாம தான் யோசனை பண்ணி முடிவெடுக்கணும். என்னது பேசி முடிவு எடுக்கணுமா? ஏங்க, இது விஷயமா உங்களுக்கு எனக்கும் பேச வேண்டியது என்னங்க இருக்கு? ஓ, திட்டம் போட்டு பணக்கார பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு குடும்பத்தோட இங்க வந்து செட்டில் ஆகலான்னு பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்காது சொல்லிட்டேன். ஐயோ அறிவு, ஆள் ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்களேன். இத பாருங்க சம்பந்தி, தப்பு நடந்து போச்சு. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. அப்படி ஒரு கல்யாணமே நடக்கல. இங்க நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? உங்க இஷ்டத்துக்கு நடு வீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு கல்யாணம் அது இதெல்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உண்மையை சொன்னா அதை நம்பிதானே ஆகணும். அது உண்மைன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரம் தானே. என்னங்க? உன் போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கான் பாரு. அண்ணா, என்னது? ப்ரூஃப் கட்டியாமா? ப்ரூஃப் இப்ப புரிஞ்சதா? இத பாருங்க, இந்த விஷயம் எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். விஷயம் தெரிஞ்சதும் பதறி போய் ஓடி வரோம். நடந்த ஒரு கல்யாணத்தை நடக்கவே இல்லைன்னு சொல்லி இங்க இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இத பாருங்க, உங்க குடும்பத்துக்குள்ள பேசி நல்லதா ஒரு முடிவை சொல்லுங்க. மரியாதைக்காக உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் நாங்க இங்க வந்தோம் சொல்லிட்டோம். புறப்படுறோம். வாடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.